ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழனை கொண்டாடும் சிஎஸ்கே ரசிகர்கள் இன்னொரு புறம் கண்ணீரோட விடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா அணியோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பலப்பரீட்சை நடத்த போகிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ஆர்ஆருக்கும் இடையே நடந்த குவாலிஃபயர் 2 போட்டியில் ஃபர்ஸ்ட் அண்ணன் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி 175 அடிச்சிட்டாங்க. அந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தான். யாருடைய ஸ்ட்ரைக் ரேட்டுமே பெருசாக இல்லை. ராகுல் திரிபாதி மட்டும் 15 பந்தில் 37 அடிச்சிருப்பாரு. மற்றபடி ஹெட்டு, அபிஷேக் சர்மா, கிளாசன் எல்லாருமே கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி இருப்பாங்க. கிளாசன் 34 பந்தில் 50 அடிச்சிருப்பாரு. பட் 4 6 மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. யூஸ்வலான ஆட்டத்தை யாராலையுமே ப்ளே பண்ண முடியலை. ஏன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா சென்னை பிச்சு அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் 175 அடிச்சிருப்பாங்க. 175 அப்படிங்கிறது சென்னை பிச்சில் அதிகம் தான். அடுத்த ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஜெய்ஸ்வால் மட்டும்தான் 42 ரன். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு சைடு துருவ் ஜோரல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிரடியாக ஆடி இருப்பார். 7 4 அடிச்சிருப்பாரு, 2 6 அடிச்சிருப்பாரு, 35 பந்தில் 56 ரன். கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக இருந்திருப்பாரு. இவர் ஒருத்தர் தான் போராடி இருப்பார். ஆப்போசிட்டில் பவுலரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே அவரால் பண்ண முடியலை. ஏன்னா ஒரு சைடு கமின்ஸு பவுன்சராக குத்தி ஏற்றுறாரு, இன்னொரு சைடு நட்ராஜன் ஸ்லோ பால்ஸ் போடுறாரு. ஸோ இந்த மாதிரி துருவ் ஜோராலால் டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்க வைக்க முடியலை. 36 ரன்கள் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் இந்த கேமில் ஜெயிச்சிருப்பாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரரான நட்ராஜன் இந்த போட்டியில் ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் 3 ஓவர் போட்டு 13 ரன்னை மட்டும்தான் விட்டு கொடுத்துருப்பாரு. ஒரு சைடு புவனேஸ்வர் குமார் 3 ஓவர் போட்டு 33 ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு. கமின்ஸ் 4 ஓவர் போட்டு 30 ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்க நட்ராஜன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்கானமியோட போட்டிருப்பாரு. அதே மாதிரி தேவையான சமயத்தில் அபாரமாக பால் போட்டிருப்பாரு. ஒரு 3 ஓவரில் பார்த்தீங்கன்னா 53 ரன் கிட்ட அடிக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் நட்ராஜன் அந்த ஒரு ஓவரில் 1 ரன்னோ 2 ரன்னோ கொடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மேட்சை அப்படியே திருப்பி விட்டுருப்பாரு. ஒரு மேட்சோட டேர்னிங் மொமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நட்ராஜனோட ஓவர் இருந்திருக்கும். நட்ராஜன் இப்போ ஒரு டெத் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் ஒரு சைடு கேகேஆர், இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறப்ப நட்ராஜன் டீம் கப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் நடந்தப்பயுமே நிறைய எல்லோ ஜெர்சிஸ் பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே நட்ராஜனுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் சஞ்சு சாம்சன் அவர் பாவுங்க, ஒரு கேம் மழைனால நடக்காமல் போயிடுச்சு. கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் மட்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் பிடிச்சிருக்கலாம். முதல் 2 இடத்த பிடிச்சோன்னா பெரிய ஒரு அட்வான்டேஜ். அது இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபயர் 1 கேமில் தோற்றிருந்தாலுமே கூட திரும்ப போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர் அடிச்சு திரும்ப ஃபைனலில் கேகேஆரை எதிர்கொள்ள போகிறாங்க. ஆல்ரெடியே கேகேஆர் கிட்ட அடி வாங்கியிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இந்த மாதிரி புதிய கேம் பிளானோட தான் போவாங்க. ஸோ கேகேஆர் அதற்கு தயாராக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.